இயேசுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய பெயரால் இன்றைய தினம் நாம் தியானிக்கக்கூடிய செய்தியின் மைய பொருளாக உம்மை அறிகின்ற அறிவை தாரும் இறைவா என்கிற தலைப்பிலே தான் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த உலகிலே மிகவும் பிரபலமான தத்துவ ஞானிகளாக இருந்த கிரேக்க ஞானிகள் சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ போன்றவர்களெல்லாம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை அவர்கள் சொன்னார்கள். மனிதனே, உன்னையே நீ அறிந்து கொள், அப்பொழுதுதான் இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக, வெற்றியாக நீ மாறுவாய் என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, ஒரு மனுஷன் தன்னை அறிவதற்கு முன்பு தன்னை படைத்தவரை, தன்னை உருவாக்கினவரை, தன்னை வழிநடத்துகிறவரை, காலம் முழுவதும் நம்மை தாங்குகிறவரை அவன் அறிந்திருக்கின்ற பொழுதுதான், அந்த இறைவனை, பரம்பொருளை அறிந்திருக்கின்ற பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலுமே வெற்றி படியை எட்ட முடியும். பிரியமானவர்களே, ஒரு குடும்பத்திலே ஒரு கணவன் இருக்கிறார், ஒரு மனைவி இருக்கிறார். அந்த குடும்பம் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் கணவனுக்கு என்ன பிடிக்கும் என்பதை மனைவியானவள் அறிந்திருக்க வேண்டும். மனைவிக்கு என்ன பிடிக்கும் என்பதை ஒரு கணவனானவன் அறிந்திருக்க வேண்டும். இதை இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அது வாழ்ந்தால்தான் அந்த குடும்பம் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக, ஒரு அமைதி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக இருப்பதை நாம் பார்க்கலாம். ஒரு கணவன் மனைவியை இணைத்ததே ஆண்டவராகிய இறைவன் தான். அப்படி என்றால் ஒரு குடும்பம் மகிழ்ச்சிக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிற கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அப்போ குடும்பத்தை இணைத்த அந்த கடவுளை பற்றி நாம் எவ்வளவு அறிந்திருக்க வேண்டும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் எவ்வளவோ காரியங்களை பற்றி அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவரை பற்றிய அறிகின்ற அறிவை பற்றி இன்றைக்கு நாம் இன்னும் அறியாத தினமாகத்தான் இன்றைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புனித தாமஸ் அக்வினாசனுடைய வாழ்க்கையிலே பார்த்தீர்கள் என்றால், அவர் ஒரு முறை திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அப்பொழுது திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு தோன்றி சொல்லுகிறார், தாமஸ், நீ என்னை பற்றி மிக அழகாக எழுதியிருக்கிறாய். உன் உழைப்பிற்கு பிரதிபலனாக உனக்கு என்ன சன்மானம் வேண்டும் என்று கேட்கிறார். அப்பொழுது தாமஸ் அக்வினாஸ் சொல்லுகிறார், ஆண்டவரே, உம்மை நான் பார்த்ததே எவ்வளோ பெரிய பாக்கியம், உம்மை கண்டடைந்ததே எவ்வளோ பெரிய பாக்கியம். ஆண்டவரை, ஏன் என்னை இப்படியும் கேட்டுவிட்டீர் என்று சொல்லி தாமஸ் அக்வினாஸ், ஆண்டவரே, உம்மை தவிர எனக்கு இந்த உலகத்தில் வேறு எதுவும் வேண்டாம் என்று சொல்லி அவர் ஆண்டவரிடத்தில் சொன்னாராம். இதை தன்னுடைய நண்பராகி இருக்கக்கூடிய ரெஜினோ இல்ட்டிடம் அவர் தெரியப்படுத்துகின்ற பொழுது சொல்கிறார், நான் இயேசுவை கண்ட காட்சிக்கு பிறகு நான் இந்த உலகத்தில் நான் எழுதின புத்தகங்களை எல்லாம் ஒரு வைக்கோலாக நான் கருதுகிறேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒவ்வொரு புனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இறைவனை, இயேசுவை அவர்கள் அறிந்த பிறகு அவர்கள் படித்த படிப்பு, அவர்களுடைய செல்வ நிலைகள் எல்லாவற்றையும் உதறி தள்ளி இயேசுவை அறிகின்ற அறிவிலே அவர்கள் வளர்ந்தார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் எல்லா காரியங்களிலும் கடவுள் நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். நம் ஆசீர்வாதத்தை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கடவுளை அறிகின்ற ஒரு அறிவிலே இன்றைக்கு நாம் வளர்ந்து இருக்கிறோமா என்று நாம் பார்க்கின்ற பொழுது அதிலே தான் நாம் பின்தங்கி இருக்கிறோம். பேதுரு தன்னுடைய நிருபத்திலே மிக அழகாக அவர் சொல்லுவார். 2 பேதுரு 3வது அதிகாரம் 18 உள்ள வசனத்திலே, நாம் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் அருளிலும் அறிவிலும் வளர்ச்சி அடையுங்கள், அவருக்கே இன்றும் என்றென்றும் ஆட்சி உரித்தாகுக என்று சொல்கிறார். அப்போ நான் எதில் வளர்ச்சி அடையணும்னு பேதுரு சொல்கிறார்னா, நான் ஆண்டவருடைய மீட்பருமான இயேசு கிறிஸ்துவினுடைய அருளிலும் அறிவிலும் நான் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ இன்றைக்கி நம்ம பல நிலையில் நம்ம வளர்ச்சி அடைந்திருக்கிறோம். பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்திருக்கிறோம், பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களில் பிள்ளைகளை வளர்ச்சி அடைய செய்திருக்கிறோம், மற்றும் நம்மளுடைய நிலபலன்கள், வீடு வாசல்கள், இவற்றிலே நாம் வளர்ச்சி அடைந்திருக்கிறோம், படிப்பிலே, அறிவிலே நாம் வளர்ச்சி அடைந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவரை பற்றுகின்ற அந்த அறிவிலே, அந்த அருளிலே இன்றைக்கி நாம் வளர்ச்சி அடைந்திருக்கிறோமா என்பதைத்தான் இன்றைய தினம் நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, ஒரு குழந்தையை நீங்கள் பாருங்கள், அது முதலிலே அழ ஆரம்பிக்கும். அது அழ ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த தாயானவள் ஓடி வருவாள். அப்பொழுது அந்த குழந்தை தெரிந்து கொள்ளும், நம்ம அழ ஆரம்பிக்கின்ற பொழுது தன்னுடைய தேவையை என் தாய் அறிந்து வைத்திருக்கிறாள் என்று. அந்த குழந்தை எதற்காக அழ வேண்டுமோ அதற்காக அழும் பொழுது அந்த தாய் அதனுடைய தேவையை அறிந்து கொள்வாள். முதலிலே அந்த குழந்தை அறிந்து கொள்வது தன்னுடைய தாயை தான் அறிந்து கொள்கிறது.
அடுத்ததுதான் அவருடைய அப்பாவை, அதற்கு பிறகுதான் உற்றார் உறவினர்களை எல்லாம் அது அறிந்து கொள்கிறது. அப்படித்தான் பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய தாயும் தகப்பனும் நண்பரும் மற்றும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மூத்த சகோதரருமாய் இருக்கக்கூடிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவிலும் அருளிலும் நாம் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த வளர்ச்சி நமக்குள்ளே இல்லாததினால தான், இன்றைக்கு ஆண்டவரை பற்றுகிற அறிவு அருள் நமக்குள் இல்லாததினால தான் அநேக ஆசீர்வாதங்களை இழக்கக்கூடியவர்களாய், அநேக நன்மைகளை இழக்கக்கூடியவர்களாய், எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாதவர்களாய் இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் விவிலியத்தெல்லாம் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால், பவுல் அடிகளார் பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10-11 உள்ள வசனத்தில் சொல்லுவார், கிறிஸ்துவையும் அவர் தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அறியவும் அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன், அப்பொழுதுதான் இறந்தோரிடம் இருந்து உயிர்த்தெழ முடியும் என்று சொல்கிறார். கிறிஸ்துவையும் அவர் உயிர்த்தெழுதின் வல்லமையையும் அறியவும். அப்போ நான் ஆண்டவராகிய இறைவனை அறிஞ்சிருக்கணும், அவருடைய உயிர்த்தெழுதனுடைய வல்லமையை நான் அறிந்திருக்கணும். அந்த அறிந்திருக்கின்ற நான் அவருடைய துன்பங்களில் பங்கேற்று அவருடைய சாவில நான் ஒத்திருக்கணுமா? எனக்கு ஒரு சிலர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா துன்பனாவே பயப்பட ஆரம்பிப்பாங்க. துன்பம் வந்துருச்சுன்னா, வேதனை வந்துருச்சுன்னா, கஷ்டம் வந்துருச்சுன்னா, ஐயோ கடவுளை தேடுனேனே, கடவுள்கிட்ட ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேனே, உடனே எனக்கு துன்பம் வந்துருச்சேன்னு. ஆனால் பவுல் அடிகளார் என்ன சொல்கிறார் பாருங்க, அவரை நான் அறிகின்ற உயிர்த்தெழுதின் வல்லமையை அறிந்து கொள்ளவும் அதே சமயத்தில் துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை நான் ஒத்திருக்கவும் விரும்புகிறேன். மரணத்தில் கூட ஆண்டவருடைய பாடுகள் பட்ட அந்த மரணத்தோடு ஒத்திருக்க விரும்புகிறேன். அப்பொழுதுதான் என்ன நடக்குமா? இறந்தோரிடம் இருந்து உயிர் பெற்று எழ முடியும். இன்னைக்கு எல்லாருமே நம்ம மரித்தால் விண்ணோலத்துக்கு போக வேண்டும் என்கிற ஒரு ஆசை நமக்குள்ள இருக்கிறது. ஆனால் இந்த பகுதிகளை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவரை அறிவது மட்டுமல்ல, அவருக்காக துன்பங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய மரணத்தை போல ஏற்ற ஒத்த ஒரு மரணம் நமக்கு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலிலே நம்மளுடைய சாவுக்கு எதுவான இந்த சரீரங்களை ஆண்டவர் உயிர்ப்பிக்க செய்ய ஆரம்பிப்பார். அப்ப சாவில நம்ம ஒத்திருக்கிற நாம அவரை நம்ம அறியக்கூடிய அறிவில இருந்தால்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா துன்பங்களையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரோடு இணைந்து இசைந்து அவரை அறியக்கூடிய அறிவிலும் நம்முடைய ஞானத்திலும் வளர முடியும். பிரியமானவர்களே, அப்போ கடவுளை அறியக்கூடிய அந்த அறிவிலே நாம் வளர்கின்ற பொழுது, கடவுளை அறிகிறதினால் நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, நிலை வாழ்வை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நிலை வாழ்வு. அப்போ நிலை வாழ்வுனா என்னன்னு நீங்கள் கேட்கலாம். யோவான் 17:3 உள்ள வசனத்திலே, உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலைவாழ்வு. அப்போ நான் யாரை அறிந்து கொண்டா எனக்கு நிலைவாழ்வு கிடைக்கும்? உண்மையான கடவுள், விண்ணக தந்தையாக இருக்கிற இறைவன் தன்னுடைய ஒரே பேரான மகனை இந்த உலகத்துக்கு அனுப்பினாரே, அவரை பற்றி நான் அறிந்து கொள்ளணும். விண்ணுலக தந்தையை பற்றி நான் அறிந்து கொள்ளணும். இதை இரண்டையும் நான் அறிந்து கொள்கின்ற பொழுது கடவுள் எனக்கு நிலை வாழ்வை கொடுக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு உதாரணத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது, இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் உறுப்பினர்களெல்லாம் இருப்பாங்க, குடும்ப உறுப்பினர்களெல்லாம் நம்ம இருப்போம். இந்த குடும்ப உறுப்பினர்களை அனைவரை பற்றி நம்ம தெரிந்து வைத்திருப்போம். உற்றார் யார், உறவினர்கள் யார், நண்பர்கள் யார், எல்லாத்தையும் நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். அப்படி என்றால் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை பற்றி நம்ம எந்த அளவு அறிந்து வைத்திருந்தோம் என்றால், கடவுள் நமக்கு ஆசீர்வாதத்தின் முதல் ஆசீர்வாதமாக நிலை வாழ்வை நமக்கு கொடுக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி நம்ம எல்லாருமே படைத்தவரை மறந்துவிட்டு படைப்பினுடைய பொருள்களை அன்பு செய்கிறோம், படைப்பினுடைய மனிதர்களை நேசிக்கிறோம், படைத்த மனிதர்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் கடவுளுக்கு நம்ம ஒரு நாளும் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அவர்களை பற்றி அறிந்து கூட நம்ம வைத்துக் கொள்வதில்லை. இன்னைக்கு குடும்பத்தில் ஒரு சகோதரன் வருகிறார், ஒரு சகோதரி வருகிறாள் என்றால், என் அண்ணன் வராங்க, என் அண்ணி வராங்க, அக்கா வராங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிரியமானதை எல்லாம் செய்கிறோம், ஆர்டர் பண்ணுறோம். ஆனால் நம்மளை உருவாக்கின ஆண்டவரை பற்றி நான் எந்த அளவுக்கு நான் அறிந்து வைத்திருக்கிறேன், அவரை பற்றி நான் எந்த அளவுக்கு தெரிந்து வைத்திருக்கிறேன்? என்னுடைய மனித அறிவினால் ஆண்டவரை நான் அறிந்து கொள்ள முடியாது. பிரியமானவர்களை, ஒன்றை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, என்னுடைய அறிவினால் நான் இயேசுவை அறிந்து கொள்ளணும், என்னுடைய அறிவினால் கடவுளை பற்றி நான் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் நினைத்தா ஒரு நாளும் ஆண்டவரை பற்றி உங்களால் அறிந்து கொள்ளவே முடியாது. ஆனால் அதே சமயத்திலே உங்களுடைய உள்ளார்ந்த இறை அன்பிலே ஆண்டவரோடு இரண்டரை நீங்கள் கலக்கிறீங்க தெரியும்.
தெரியுமா? ஆண்டவருக்காக நேரம் ஒதுக்குறீங்க தெரியுமா? ஆண்டவருடைய பிரசன்னத்தில் காத்திருக்கிறீங்க தெரியுமா? அவர் என் மீது அன்பு செலுத்துகிறாரே, அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறாரே, எனக்காக காத்து கொண்டிருக்கிறாரே என்று சொல்லி அவர் மேல அன்பு செலுத்தி அவரோடு நீங்க கலக்கிறீங்க தெரியுமா? அப்பொழுதுதான் ஆண்டவரை பற்றி நாம் முழுமையாய் அறிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அப்ப விண்ணக தந்தையாக இருக்கக்கூடிய இறைவன் தன்னுடைய ஒரே பேரான மகனை இயேசு கிறிஸ்துவை அனுப்பினாரே, அந்த ஒரே மகன் மீது நான் நம்பிக்கை கொள்ளணும். விண்ணக தந்தை தன் ஒரே மகனை இந்த உலகத்தில் அனுப்பினாரு, இயேசு கிறிஸ்துவை அனுப்பினாரு. அது எனக்காகத்தான் அனுப்பினார். அவர் வழியாகத்தான் எனக்கு வாழ்வு உண்டு, அவர் வழியாகத்தான் எனக்கு நிலைவாழ்வு உண்டு, ஆண்டவரால் மட்டுமே என் குடும்பத்திற்கு மீட்பு உண்டு என்பதை நீங்கள் நம்பினீர்களால் தான் உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரும். விவிலியம் மிக தெளிவாக சொல்லுகிறது. யோவான் 3வது அதிகாரம் 16 உள்ள வசனத்திலே, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் இந்த உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார் என்று சொல்கிறது. அப்ப தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வை பெறும் பொருட்டு, அப்ப கடவுள் மேல நான் நம்பிக்கை வைத்தாதான் எனக்கு என்ன கிடைக்கும்? இயேசுவின் மேல நான் நம்பிக்கை வைத்தாதான் எனக்கு நிலைவாழ்வே கிடைக்கும். அவர் அன்பு செலுத்தினாதான் எனக்கு நிலைவாழ்வே கிடைக்கும். எனக்கு எல்லாம் செய்ய அவர் வல்லவர் என்ற நம்பிக்கை எனக்குள்ள வரணும். என் நோயின் மத்தியில் அவர் என் நோய்களை சுமந்து கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார். என் பிரச்சனையின் மத்தியில் என் பிரச்சனைகளை எடுத்து மாற்ற அவரால் முடியும். என் குடும்பத்தில் இருக்கிற பொருளாதாரத்தின் தேவைகளை சந்திக்க என் ஆண்டவரால் முடியும். என் பாவங்களை மன்னிக்க அவருக்கு சகல அதிகாரம் இருக்கிறது. என் பாவங்களை கண்டிப்பாய் ஆண்டவர் மன்னித்து ஆழ்கடலில் எரிந்து போட்டிருப்பார் என்கிற இந்த நம்பிக்கை எல்லாம் இயேசுவின் மீது உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குமேயானால், ஆண்டவரை பற்றுகிற அறிவு உங்களுக்குள்ள இருக்குமேயானால், ஆண்டவர் நிலைவாழ்வை தருவார். அப்ப நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும், இயேசு எனக்காக வந்தார் என்பதை நீங்க முதல்ல நம்பணும். இரண்டாவது, இயேசு எனக்காக சிலுவை மரணத்தை ஏற்று அவர் பாதாளத்திற்கு சென்று உயிர் தெழுந்து தந்தையினுடைய வலது பக்கத்தில் எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்க நம்பணும். மூன்றாவது, ஆண்டவர் இயேசு மீண்டும் 2ஆம் வருகையில் அவர் வருவார், அவரை எதிர்கொண்டு நான் செல்வேன் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நிலைவாழ்வை உங்களுக்கு தருவார். கடவுள் மேலேயே நான் நம்பிக்கை இல்லாம, இயேசுவின் மேலே நான் நம்பிக்கை இல்லாம எனக்கு நிலைவாழ்வை ஆண்டவர் கொடுக்கணும்னு சொன்னா இப்படி ஆண்டவர் நிலைவாழ்வை கொடுக்க முடியாது. யோவான் 3வது அதிகாரம் 35-36 வசனத்திலே, தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார், மகனிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோர் நிலைவாழ்வை கொண்டுள்ளனர். தன் மகன் மேல அன்பு கூர்ந்து எல்லாவற்றையும் விண்ணக தந்தையாக இருக்கிற இறைவன் தன் மகனிடத்தில் ஒப்படைச்சிட்டாரு. அப்ப மகன் மேல யாரு நம்பிக்கை கொள்ளுகிறாங்களோ அவர்களுக்கு நிலைவாழ்வு உண்டு. நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார். கடவுள் மேல எனக்கு நம்பிக்கை இல்லைங்க, இயேசு மேல நம்பிக்கை இல்லைங்க, நான் எல்லாரையுமே தாங்க நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் தாங்க நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், உனக்கு நிலைவாழ்வு என்பதே கிடையாது. நீ என்னை பற்றி நீ அறிந்து கொள்ளவே இல்லை, என்னை பற்றி நீ தெரிந்து கொள்ளவே இல்லை, நான் எதற்காக இந்த உலகத்தில் வந்தேன் என்பதை நீ ஏற்றுக்கொள்ளவே இல்லை, என்னை மறுதளித்து நீ எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறாய், மனுஷர்களை நீ பிரியப்படுத்திக் கொண்டிருக்கிறாய், என்னை நீ பிரியப்படுத்தவில்லை. யோவான் ரொம்ப அழகாக சொல்லுவார், நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார், மாறாக கடவுளுடைய சினம் அவர்கள் மேல் வந்து சேரும். இன்னைக்கு சில நேரத்தில் ஏன் நம்ம குடும்பத்தில் பிரச்சனை வருது, ஏன் துன்பம் வருது, நம்ம என்னதான் நல்லது நினைக்க போனாலும் பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகளை ஏன் நம்ம சந்திக்கிறோம்? ஏன்னா கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கிறோன்னு நம்ம சொன்னாலும் சரி, ஆனால் முழு நம்பிக்கை அவர் மேலே நம்ம வைக்காம இருக்கிறதுனால கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் நம்மளுடைய வாழ்க்கையின் பல பகுதிகளிலே தடைபட்டு கொண்டிருக்கிறது. கடவுளுடைய சினம் வருகிறதுனால நம்மளை அன்போடு அவர் கண்டித்து திருத்துகிறார். அதை நான் புரிந்து கொள்ளணும். ஏதோ நான் தவறு செய்கிறேன், ஆண்டவர் என்னை கண்டித்து திருத்துகிறார். அந்த கண்டித்து திருத்துகிறதை நான் அறிந்து நான் அவரோடு நான் ஒப்புரவாகினேன் என்றால் எனக்கு நிலைவாழ்வை கொடுக்க ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். ஒன்று நீங்கள் நினைச்சு கொண்டிருக்கலாம், நிலைவாழ்வு என்பது இறந்த பிறகு ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையான வாழ்வு என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். அப்படி இல்லை பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரோடு இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற பொழுது இறைவனோடு ரெண்டரை கலந்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போன பிறகு அல்ல, இந்த உலகத்தில் நம்ம வாழுகின்ற பொழுது நாம் அனைத்து விதமான அவரோடு இருக்கக்கூடிய அன்பு இரவிலும் நட்பு இரவிலும் மகிழ்ச்சியிலும் அவருடைய பரிசுத்திலும் அவருடைய அமைதியிலும் நான் பங்கெடுக்க நான் விரும்புகின்ற
பார்க்கின்ற பொழுது இந்த நிலைவாழ்வை ஆண்டவர் எனக்கு தரக்கூடியவராய் அவர் இருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 22 உள்ள வசனத்திலே பவுலடிகளார் சொல்லுவார், இப்பொழுது நீங்கள் பாவத்திலே இருந்து விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமைகளாகிவிட்டீர்கள். இதனால் நீங்கள் காணும் பயன் தூய வாழ்வு, இதனுடைய முடிவு நிலைவாழ்வு. அப்ப பாவத்திலே இருந்து நான் விடுதலை பெற்று நான் ஆண்டவரிடத்தில் வந்து ஒப்புரவாகின்ற பொழுது எனக்கு பாவத்தின் அடிமைத்தன கட்டுகளில் இருந்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? என்னை உடைத்தெறிகிறார், என்னை மீட்டெடுக்கிறார். மீட்டெடுத்த பிறகு எனக்கு என்ன ஆண்டவர் தருகிறார் என்றால் நாம் காணும் பயன் நிலைவாழ்வு என்று சொல்கிறார். அப்ப அங்க என்ன இருக்கும்? அந்த நிலைவாழ்வுல நான் என்ன செய்ய ஆரம்பிக்க முடியும்? நிலைவாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும்? கண்ணீர் இருக்காது, வேதனை இருக்காது, துன்பம் இருக்காது, துயரம் இருக்காது, மரணம் இருக்காது. ஏன்னா திருவெளிப்பாடு புஸ்தகத்தில் ரொம்ப அழகாக ஆண்டவருடைய அரசாட்சி எப்படி இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்ப இந்த நிலைவாழ்வை முதல்ல ஆண்டவரை அறிகிற அறிவை ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுக்க விரும்பி காத்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்ளணும். இரண்டாவது காரியம் நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவரை நான் அறிகிற அறிவினாலே என் உள்ளத்திற்கு மிகப்பெரிய ஒரு அமைதியை ஆண்டவர் என் உள்ளத்திற்கு கொடுக்கிறார். நான் ஆண்டவர் அறிகிறதுனால எனக்கு மிகப்பெரிய ஒரு அமைதி கிடைக்குது. இன்னைக்கு இந்த உலகத்தில் பாருங்க, எத்தனை பேருங்க, எவ்வளவு செல்வந்தர்கள், எவ்வளவு கோடீஸ்வரர்கள், எப்படிப்பட்ட தொழிலதிபர்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் மனதில் நிம்மதி இல்லாமல் இருப்பார்கள். நாங்கள் எத்தனையோ இடத்திற்கு போகும்பொழுது, ஆலோசனைக்கு வரும்பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், ஐயா எங்களுக்கு எல்லாம் இருக்குது, ஆனால் எங்கள் உள்ளத்தில் ஏன் தெரியல ஒரு நிம்மதி இல்லைன்னு சொல்லி. ஆனால் இந்த நிம்மதி இல்லாத நிலையிலிருந்து விடுதலை கொடுக்க ஆண்டவர் காத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நிம்மதியை ஏன் இழக்கிறோம்? நாடு, நட்சத்திரம், கிழமை, ஜாதகம் இவை எல்லாவற்றையும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறதுனால ஆண்டவரை பற்றுகிற அறிவை நம்ம பெற்றுக்கொள்ளவில்லை. அதனால் மனதில் அமைதி இல்லாமல் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் எடுத்து பாருங்க, ஒன்றுக்கும் உதவாக பாத்திரமாய் பயனற்றவர்களாய் நாம் வாழும் பொழுது கடவுள் என்ன செய்கிறார்? நமக்கு மேலான அன்பு காட்டி அவருடைய தயவை, அவருடைய அருளை நமக்கு பொழிகிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு கடவுளுடைய அருளும் கடவுளுடைய வல்லமையையும் நம்ம சுவைக்கணும். அப்பொழுதுதான் பிரியமானவர்களே, நிலை வாழ்வுக்கு உரியவர்களாக இருக்கிற நாம உள்ளத்துல ஒரு மன அமைதி கிடைக்க ஆரம்பிக்கும். புனித அகஸ்தினாருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவள் இளம் வயதிலே தவறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர், அதே சமயத்தில் சிற்றின்பத்தில் இருந்தவர். தத்துவங்களினாலே உலக ஞானத்தை அவர் தேடினார், கிடைச்சதா இல்லை. ஆனால் ஆண்டவரை தேடுகின்ற பொழுது ஆண்டவரிடத்தில் வந்து சேரும் வரை அவருக்கு அமைதியே கிடைக்கல. ஆனால் ஆண்டவரிடத்தில் வந்து சேர்ந்த பிறகு அவர் சொல்கிறார், ஆண்டவரே இதோ இந்த அமைதியை நான் உம்மிடத்திலே தான் நான் கண்டடைந்தேன் என்று சொல்லி, அந்த அமைதியை எங்கே கண்டடைந்தார் தெரியுமா? அவர் விவிலியத்தை வாசிக்கின்ற பொழுதுதான் கடவுளுடைய உள்ளார்ந்த அமைதியை அவர் கண்டடைந்தார். இன்னைக்கு உங்கள் உள்ளத்தில் அன்பு இல்லாமல், உங்களுடைய உள்ளத்தில் அமைதி இல்லாமல், உங்கள் உள்ளத்தில் பரிசுத்தம் இல்லாமல் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகுங்க. இன்றைக்கு பாருங்க, அநேக ஜெபத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம், விவிலியத்தை வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், ஆலயத்துக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை பற்றுகிற அந்த அறிவு இல்லாததுனால அவர்களுடைய உள்ளத்திலே அமைதியும் உள்ளத்திலே சாந்தமும் இல்லாத ஒரு நிலை இருப்பதை நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, அப்போ ரெண்டாவது நான் என்ன செய்யணும்? கடவுளை பற்றி அறிகின்ற அந்த அறிவில் என்னுடைய உள்ளத்தில் அமைதி கிடைக்க நான் ஆண்டவரை முழு உள்ளத்தோடு கூட நான் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் 2 பேதுரு 1:2 கடவுளையும் நம் ஆண்டவராகிய இயேசுவையும் நீங்கள் அறிவதின் வழியாக உங்களுக்கு அருளும் அமைதியும் கிடைப்பதாக என்று சொல்லி பேதுரு மிக அழகாக அவர் சொல்லுகிறார். இப்போ ஆண்டவரை அறிகிறதுனால தான் எனக்கு என்ன கிடைக்குது? அருளும் அமைதியும் எனக்கு கிடைக்குது. இந்த அருளையும் அமைதியை நான் தக்க வைத்திருக்கிறேனா? இதை பாதுகாக்கிறேனா? இந்த அருளும் அமைதி என் குடும்பத்தில், என் பிள்ளைகளிடத்தில், என் உறவுகளிடத்தில், வேலை செய்கிற இடத்துல இருந்து கொண்டு இருக்கிறதா என்பதை முதல்ல நம்ம அறிந்து கொள்ளணும். அப்படி இல்லைன்னா நான் இந்த வாழ்க்கைக்குள்ளே வர ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கணும். மூன்றாவது, இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய குணநலன்களிலும் அவருடைய சுவாபங்களிலும் நம்மளுடைய வாழ்க்கை முறைகள், நடைமுறைகளில் இருந்து கொண்டிருக்க வேண்டும். இன்றைக்கி எத்தனையோ மக்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ பேர் நற்செய்தியை அறிவித்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ பேர் ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் இயேசுவினுடைய குணநலன்கள், சுவாபங்கள் வெளிப்படுகிறதா என்றால் இன்றைக்கு கிடையாது. இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் நற்செய்தி அறிவிப்பு பணியிலே போட்டிகள், பொறாமைகள், ஒருவரை ஒருவர் குறை சொல்லுவது, ஒருவரை ஒருவர் தரந்தாழ்ந்து பேசுவது, ஆண்டவருடைய மனதை வேதனைப்படுத்துகிற, புண்படுத்துகிற காரியங்களை தான் இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுவார். அப்போ ஆண்டவருடைய குணநலத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னா அவரை அறிஞ்சால் தானே அவருடைய குணநலத்தை என்னால் பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய குணநலத்தை நான் பெற்றுக்கொள்ளாமல் நான் ஆண்டவருக்கு நான் பணி செய்கிறேன், ஊழியம் செய்கிறேன் என்று நான் சொல்லுகின்ற பொழுது அதில் பொருளற்றதாக அது மாறிவிடுகிறது.
என் அன்புக்குரியவர்களே, இந்த தவ காலத்தில் நான் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கொண்டு பல இடங்களிலே நற்செய்தி தியானத்துகளுக்காக பல அழைத்தந்தையர்கள் அழைக்கின்ற பொழுதும் அந்த அருத்தந்தையரிடத்தில், தந்தை அவர்களே, இந்த 40 நாளும் நான் எங்கும் தியானத்திற்கு செல்லவில்லை, நான் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க நான் விரும்புகிறேன் என்று சொல்லி கடவுளுடைய பிரசன்னத்தில் போய் அமர்ந்தேன். இப்படி இருக்கின்ற பொழுது பிரியமானவர்களே, அவருடைய சமூகத்தில் எவ்வளவு பிரசன்னத்தை உணர்ந்தேன் தெரியுங்களா? ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று தாவீது சொன்னதை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் காத்திருக்கின்ற பொழுது, ஒவ்வொரு நாளும் நற்கனை சந்திக்கின்ற பொழுது, திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற பொழுது, சிலுவை பாதைகளை நான் செய்கின்ற பொழுது, விவிலியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, கடவுளுடைய பிரசன்னத்தில் இருக்கின்ற பொழுது, திருப்பலியில் பங்கெடுக்கின்ற பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு வல்லமை, எவ்வளவு பிரசன்னத்தை நான் அனுபவித்தேன் தெரியுங்களா? ஆனால் அதற்கு பிறகு ஒரு சிறிய ஜெபம் செய்தாலும் ஆண்டவருடைய வல்லமையை நான் அறிந்தது மட்டுமல்ல, ஜெபித்தவர்கள் அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு எங்களிடத்தில் சொல்லுவதை நான் கேட்க ஆரம்பித்தேன். அப்போ காத்து இருக்கிறதுனால, ஆண்டவருடைய சுவாபங்கள் எனக்குள்ள வருவதனால, என்னுடைய குணநலன்களாக மாறி ஆண்டவருடைய இரக்கத்தை நான் பெறுகிறதுனால, அவருடைய வல்லமையை அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாய் ஆண்டவர் நம்மை மாற்றுவார். அதனால் 2 பேதுரு 1:3 சொல்கிறது, தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார். அவரை அறிந்து கொள்வதன் மூலமும் இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால் நமக்கு அருளியுள்ளார். அவரை அறிந்து கொள்வதற்கும் இறைப்பற்றுடன் வாழுவதற்கு தேவையான எல்லாவற்றையும் இறை வல்லமையை அவர் நமக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். அப்போ நான் என்ன செய்யணும்? என்னுடைய சுவாபங்கள், என்னுடைய குணநலன்களை நான் மாற்றணும். என்னால் அதை மாற்றிக்கொள்ள முடியாது. ஆண்டவர் பார்க்குறாரு, உன் மனசை எல்லாம் நான் படித்து வச்சிருக்கிறேன், நீ என்னென்ன செய்கிறாய் என்பதை அறிந்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய குணநலன் ஒன்று கூட உனக்குள்ளே இல்லையே மகனே. நான் லாசர் வீட்டுக்கு போகும்போது அவங்க அழுகிற கண்ணீரை கண்டு நானும் கண்ணீர் விட்டு அழுதனே, அந்த மாதிரி உன் கண்களில் கண்ணீர் ததும்பதை நான் பார்த்ததே இல்லையே. குணநலன்களை எதிர்பார்க்கிறார். அவருடைய சுவாபங்கள், அவருடைய குணநலன்கள், அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய பரிவு, அவருடைய தயவு, அவருடைய பரிசுத்தம், அவருடைய வல்லமையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போமா? ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, உம்மை அறியக்கூடிய அறிவிலே நான் வளரணும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுப்போம். உங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவாகிய தெய்வமே, இந்த நிகழ்வுகளை பார்த்து கொண்டு இருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உம்மையும் உம்முடைய மகனை பற்றுகின்ற அறிவையும் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சிகளின் வழியாக அவர்கள் கண்டு கொண்டு தங்களுடைய வாழ்விலே எத்தனை நாள் இந்த உலகத்தின் போக்கின்படி, இந்த உலகத்தினுடைய விருப்பத்தின்படி நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஆண்டவரே, உம்மை அறியாமல் நான் இருந்தேனே, உலகத்தினுடைய செல்வத்தின் பின்பு நான் சென்று கொண்டு இருந்தேனே. ஆனால் இன்று ஆண்டவரே, உம்மை அறியக்கூடிய அறிவிலே வளரக்கூடிய அந்த அறிவை, ஆற்றலை, ஞானத்தை, அருளை தனக்கு தாரும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அளவில்லாமல் ஆண்டவரே உம்மை அறியக்கூடிய அந்த அறிவு ஆற்றலை தரும்படியாக இந்த வேளையில ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சாலமோன் கேட்ட பொழுது அவர் கேட்பதற்கும் அதிகமான உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கேட்கின்ற பொழுது அதோடு சேர்த்து நீர் செல்வத்தை நீர் கொடுத்ததைப் போல, அவரை ஆசீர்வதித்ததைப் போல ஆண்டவரே, இந்த மக்கள் உம்மை அறியக்கூடிய அறிவை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும், இவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும், இவருடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வரக்கூடிய போராட்டங்களையும், எல்லா சூழ்நிலைகளில் இருந்து இவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, சரீரங்களில் இருக்கிற வியாதிகள், பலவீனங்கள், நோய்கள் எல்லாம் உம்மை அறிந்து கொள்கின்ற பொழுது, விவிலியத்தை வாசிக்கின்ற பொழுது, அந்த விவிலியத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் இவர்கள் அனுபவிக்கின்ற பொழுது, அதை உரிமையாக்குகின்ற பொழுது ஆண்டவரே, உம்முடைய வல்லமை அவருடைய குடும்பங்களிலே, அவருடைய வாழ்க்கையிலே, தொழில்களிலே, சரீரங்களிலே பாயும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்திற்கெல்லாம் நீர் பதில் கொடுப்பதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்ப உதவிய திருமதி ஹேனி ரைமன், திருமதி ரெஜினா பிலிப்ஸ், திருமதி நான்சி தீனதயாளன், திருமதி மேரி ரிபிட் ஜான்சன், திரு ஆரிக்கராஜ், திரு டேவிட், இவர்கள் குடும்பங்களை அபரிதமாய் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்மை அறிகின்ற அறிவிலே இவர்கள் வளர நீர் உதவி செய்யும்படியாக இந்த வேளையில ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் வழியாக உலக நாடுகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய மக்கள் உம்மை அறியக்கூடிய எண்ணத்தையும் தாகத்தையும் கொடுத்து ஆண்டவரை உமக்காக வாழக்கூடிய வாழ்வை நீர் அருளும்படியாய் ஜெபிக்கிறோம். இவையெல்லாவற்றையும் ஆண்டவர் மீட்பரும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒப்பற்ற திருப்பெயரால் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென்.